பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ போட்டிகள் இருக்கிறது. கபடி போட்டி இருக்குது, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரிக்கெட் இருக்கிறது, ஃபுட்பால் இருக்கிறது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு கோச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லி கொடுப்பாரு, இப்படி நீ விளையாடக்கூடாது, இப்படி நீ விளையாடலாம், இந்த இடத்துல நீ நில்லு. இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அந்த போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக பல மணி நேரங்கள் அவர்களோட ஸ்பெண்ட் பண்ணுவார். ஆனால் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த போட்டி நாள் வரும்போது அவங்களுடைய டீம்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து அந்த கோச்சர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, எப்பா நான் சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தேன், நான் உங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனா ஜெயம் அப்படின்றது யார் கையில இல்லப்பா, என் கையில இல்லப்பா. நீ விளையாடுறத வச்சுதான்ப்பா இருக்குது, உனக்கு மார்க் போடுறத வச்சுதான் இருக்கு. உலகத்திலே இருக்கிற ஒரு கோச்சர் ட்ரைனிங் மட்டும்தான் கொடுக்க முடியும், நமக்கு சொல்லி மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா ஜெயத்தையோ கோப்பையோ அங்க இருக்கிற கப்பை வாங்கி என் பிள்ளை ரொம்ப நல்லா ட்ரைனிங் பண்ணா அவ்வளவுதான் அவங்க கப்பை கொடுத்துருங்கன்னு கண்டிப்பாக அந்த கோச்சரால சொல்லவே முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு கோச்சர் இருக்கிறார், நம்மை உருவாக்குற ஒரு கோச்சர் இருக்கிறார், யுத்த நாளுக்காக நம்மை பழக்குவிக்கிற ஒரு கோச்சர் இருக்கிறார். நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, போகிற இடத்திலே கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ட்ரைனிங் மட்டும் எடு, நீ காத்து மட்டும் இரு, நீ உன்னை விட்டு கொடுத்துட்டே இரு, நீ உருவாக்கி கொண்டே இரு. ஜெயத்திற்காக நீ எங்கும் போராட வேண்டியதில்லை, ஜெயத்தை நானே உனக்கு வாங்கி தருவேன். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், வெற்றி என்கிறது உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்படாத ஒன்று அல்ல. இல்லை என்றால் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று தடுமாறுகிறது அல்ல. உலகத்திலே இருக்கிற விளையாட்டிற்கு வெற்றி என்கிறது கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற ஒரு பெரிய தடுமாற்றம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது எப்படி வேண்டும் என்றாலும் நடக்கலாம், வெற்றியாகவும் முடியலாம், தோல்வியாகவும் முடியலாம், ரெண்டுக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ ரெண்டையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை, வெற்றியையும் தோல்வியையும் நீ எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நீ என்னுடைய பிள்ளையாய் நடந்தால் வெற்றி என்கிறது நிச்சயம், வெற்றி என்கிறது நிச்சயம். அது நியமிக்கப்பட்டாகிவிட்டது, கர்த்தர் அதை வைத்து விட்டார்.